Taste the Daily. அண்மை செய்தி. விழுப்புரம் அருகே உள்ள கொய்யாத்தோப்பு பகுதியில் வெள்ளம் பாதித்து ஒரு வார காலமாகியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்டாலின் அரசு எந்தவித உதவியும் செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ள கிராம மக்கள் விழுப்புரம் செஞ்சி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறாங்க? முழுமையான விவரங்கள் என்ன? நிச்சயமாக அருண், கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்பாக பெஞ்சல் புயல் கடுமையாக தாக்கப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஒரு வார காலமாகியும் பல்வேறு இடங்களில் அந்த மீட்பு பணியானது தற்போது வரை அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் இந்த நிர்வாகத்திறனற்ற தமிழக அரசின் காரணமாக அந்த மக்கள் இன்னும் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் நகரம் மட்டுமின்றி பல்வேறு கிராம பகுதிகளிலும் இதே நிலைதான் நீடித்து வருகிறது. இந்த அடிப்படை தேவைகள், அதாவது உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைக்கு கூட மக்கள் சாலைக்கு வந்து போராடக்கூடிய நிலை அன்றாடம் நிகழக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய விழுப்புரம் செஞ்சி சாலையில் இருக்கக்கூடிய கொய்யாத்தோப்பு என்ற பகுதியில் ஒரு வார காலமாகியும் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அதிகாரிகள் இதுவரை எட்டி கூட பார்க்கப்படவில்லை. பல்வேறு முறை 2-3 முறை சாலை மறியல் போராட்டங்கள் அந்த அருகே இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இந்த மக்களும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டும் தற்போது வரை அந்த மக்களை ஏறெடுத்து கூட அந்த அதிகாரிகளும் அந்த அமைச்சர்களும் இந்த எம்எல்ஏக்களும் எட்டி கூட பார்க்கப்படவில்லை என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஒரு வார காலத்திற்கு பின்பு தற்போது மீண்டும் அந்த சாலை வசதி, குடிநீர் அந்த உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இந்த அதிகாரிகள் செய்து கொடுத்ததன் காரணமாக ஆத்திரமடைந்த அந்த கொய்யாத்தோப்பு கிராம மக்கள் தற்போது விழுப்புரம் செஞ்சி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அவர்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய, அதாவது சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும், தமிழக அரசு அறிவித்துள்ள 2000 ரூபாய் எதற்காக அந்த நிவாரணம் வழங்கப்படுகிறது, ஒரு 2 நாட்கள் கூட அந்த நிவாரண தொகையானது போதாது. எனவே அந்த நிவாரண தொகையை உயர்த்தி வழங்கிட வேண்டும். உடனடியாக அடிப்படை வசதிகள், தங்களுடைய சேதமடைந்த வீடுகளை சீர் செய்து கொடுக்க வேண்டும். தங்களுக்கு தேவையான சாலை, மின்சாரம் உள்ளிட்ட தேவைகளை உடனடியாக இந்த அரசு பூர்த்தி செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்திதான் அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அருண். இதே போன்ற போராட்டங்கள் நாள்தோறும் நிமிடத்திற்கு ஒரு போராட்டங்கள் அங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக விழுப்புரம், செஞ்சி, திண்டிவனம், திருக்கோயிலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட கிராம பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டு தற்போது வரை தங்களுடைய உணவு கூட கிடைக்காத நிலையில் தற்போது அந்த மக்களானது தங்களுடைய உடைமைகளுக்காகவும் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் நாள்தோறும் வீதிக்கு வந்து போராடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு ஒரு சான்றாகத்தான் இன்று இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களின் உணர்வுகளை, தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் கையில் பதாதைகளை ஏந்தி தமிழக அரசுக்கு எதிராகவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராகவும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான கள நிலவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ். இந்த தடவை வெள்ளம் வருது முன்னெச்சரிக்கை யாருமே சொல்லவும் இல்லை. அந்த வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் 3 நாட்களாக, ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, 3 நாளா தண்ணி கிடையாது. சாப்பாடுக்குள்ள அப்பல் பாட்டுக்குங்க, உயிருக்கு தண்ணி எவ்வளவு ஒரு அத்தியாவசியம். அந்த தண்ணி யாரும் ஒரு வாழ் வந்து கொடுத்தாங்களா? 3 நாளா யாரும் வந்து பார்க்கவும் இல்லை. எத்தனை குடும்பம் உள்ள மாட்டிக்கிச்சு. நாங்க 100 கால் மேல போன் பண்றாங்க, யாருமே வரல. ரிஸ்க் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து யாரும் பார்க்கவும் இல்லை. தண்ணி வடியில அப்படிதான் வந்தா யாரும் வந்து பார்க்காம இருந்தாங்க. தண்ணி வடிக்கு அப்ப வரணும்ல, இன்னும் வரைக்கும் யாருமே வரலங்க. ஒரு மக்கள் நிர்வாகினா யாரு உள்ள வந்து மக்கள் ஒரு ஆபத்துனா உள்ள வந்து பார்க்கணும். இப்ப நாங்க என்ன கேட்கணும், அவங்க சாப்பாடு வேணும், அவங்க தண்ணி வேணும், அவங்க குடும்ப நிவாரண பொருட்கள் எங்களுக்கு வேணாங்க. எங்க புக்குல இருந்து நோட்ல இருந்து எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. இது வரைக்கும் ஊர் தலைவர் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும் யாரும் வரல. பக்கத்து ஊர்ல போராட்டம் பண்ணாங்க, அங்க வரைக்கும் வந்து போயிட்டாங்க. அப்ப நாங்க போராட்டம் பண்ணாதானே நீங்க வருவீங்க. அப்ப இப்ப வாங்க, வந்தாதான் நாங்க ஏந்திருக்கோம். அங்க வந்து நீங்க உள்ள பாருங்க, எத்தனை வருஷமா இந்த வருஷம் தான் இங்க வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு இங்க இருக்கவங்க சொல்றாங்க தண்ணி வந்துச்சு.